ஓம் மூஷிகவாகனமோதகஹஸ்த சாமலகர்ணவிலம்பிதசூத்ரகம் வாமனரூபமகேஸ்வரபுத்திர விக்னவிநாயக பாத நமஸ்தே. ஆயி ஆனந்தவல்லி அமிர்தகலதரி ஆதிசக்தி மகம்மாயே மாயஸ்படிகமணி மாமதங்கி ஷடங்கி ஞானார்த்த பரிமளநயகரி நாதவிந்து தாரிணி நாதாந்த தர்ப்பணகரி ஸ்ரீம் பீஜமந்திரஸ்வரூபிணி அம்பா நமோஸ்துதே. சுபமஸ்து. அன்பு தாய்மார்களே, நவராத்திரி, அந்த நவராத்திரியில் நாம் கலந்துக்கணும். ஒவ்வொரு குடும்பத்தாரையும் இந்த நிகழ்ச்சியை பார்க்குறீங்க. தொலைபேசியில் இப்போ எல்லோரும் பதிவு செய்ய ஆரம்பிச்சிட்டிங்க. ஆயிரம் குடும்பங்களுக்கு உங்களுக்குள்ளாரையே பரிவர்த்தனை பண்ணிக்கிறீங்க. இன்றைக்கி சாமி ப்ரோக்ராம் போட்டாங்க, அம்மா இன்றைக்கி நல்ல கருத்துக்கெல்லாம் சொன்னாங்க, அபூர்வ விஷயத்தையும் சொன்னாங்க, நவராத்திரியை பற்றியும் பேசினாங்க. அந்த பூஜைக்கு பதிவு பண்ணலாம் சாவித்திரி, அப்படி கமலா அப்படின்னு ஒருத்தருக்கு ஒருத்தர் தாய்மார்கள் யோசிக்கிறாங்க, பேசிக்கிறாங்க. அன்பு தாய்மார்களே, இந்த நவராத்திரி அக்டோபர் 11 ஞாயிற்றுக்கிழமை துவங்கி அக்டோபர் 21 விஜயதசமியோடு 11 நாட்கள் இந்த விழா. இப்பொழுது இந்த வாட்டி அந்த திதிகள் வர்றதை பார்க்கும் பொழுது, சரிம்மா அந்த நவராத்திரி பூஜைக்கு என்னெல்லாம் செய்யலாம், எந்தெந்த ராசிக்காரர்கள் எப்படி இருக்கிறாங்க, எந்த லெவலில் இருக்கிறாங்க, அடுத்த லெவல் போகிறாங்களா இல்லை ரிவைஸ் ஆகிறாங்களா அப்படின்னு ஒருத்தருக்கு ஒருத்தர் இந்த நிகழ்ச்சி இப்போ ஆவலோடு பார்த்துட்டுருக்கீங்க. இதில் கும்பம், மீனம், மேஷம், சிம்மம், கன்னி, தனுசு. எங்கள் வீட்டில் 2 ராசி இருக்குமா. சரிம்மா, இந்த ராசியில் என்னுடைய ராசி இருக்குது, என்னுடைய எஜமானனுடைய ராசி இருக்குது. அப்படிலாம் அந்த கும்பம், மீனம், மேஷம், சிம்மம், கன்னி, தனுசு இந்த ராசிக்காரர்களுக்கு இவர்களுக்கு ஒரு கதை 1-2 உதாரணமான கதை முன்னொரு காலத்தில் சொல்லியிருக்கிறேன். மறுபடியும் ஒரு ஞாபகப்படுத்துகிறேன். இந்த கதையும் இந்த ராசிக்காரர்களுடைய வாழ்க்கையினுடைய பயணமும் அப்படி இருக்கிறது. 18 நாள் யுத்தம் முடிந்து அஸ்தினாபுரத்துக்கு புறப்பட்டு வராங்க. பரந்தாமன் கிருஷ்ணனோடு வராங்க. அப்படி வரும்பொழுது அரண்மனை உள்ளார, அஸ்தினாபுரம் அரண்மனை உள்ளார போகும்போது யாரும் இல்லை. திருதராட்சணம், காந்தாரி, விதராழ்வார், இந்த முக்கியமானவங்க மட்டும்தான் இருக்கிறாங்க. இப்படி உள்ளார போகும்போது பாண்டவர்கள் போய் திருதராட்சனிடத்தில் போய் நமஸ்காரத்தை பண்ணுறதுக்கு போகும்போது தர்மன் போய் நமஸ்காரம் பண்ணான். தர்மம் வென்று விட்டது. தர்மராஜா, நீ சொன்னபடியே என் பிள்ளைகளிடத்தில் தர்மம் இல்லை, தோல்வி அடைந்தார்கள். உன்னிடத்தில் தர்மம் இருந்தது, நியாயம் இருந்தது, அதனால் வெற்றி கண்டாய் அப்படின்னு சொல்லிட்டார் கண்கலங்கி. அடுத்தது பீமசேனன் நகர்ந்து உள்ளார கிட்ட போகிறாரு. அப்போ கிருஷ்ண பரமாத்மா தடுத்து நிறுத்தி தங்கத்தால் ஆன பீமனை எடுத்துமே நிற்க வைக்கிறாரு. திருதராட்சன் உட்கார்ந்திருந்தவர் எழுந்து நின்று அந்த தங்கத்தால் ஆன பீமனை தடவிண்டு, நீதானடா என் 100 பிள்ளைகளை கொன்று விட்டாய் என்று இறுக்கி அணைத்து அந்த தங்க சிலையை செய்யும் இறுக்கி அணைக்கும் பொழுது தூள் தூளாக சிதறி போய்விட்டது. திருதராட்சனுடைய எண்ணம், திருஷ்டி. அப்போ அந்த கும்பம், மீனம், மேஷம், சிம்மம், கன்னி, தனுசு இந்த ராசிக்காரர்களுக்கு திருஷ்டி இருக்கிறது. என்ன இருக்கிறது? உங்களை பின்தொடர்ந்து வந்துனே இருக்குது திருஷ்டி. அடுத்தது இன்னொரு அதில் ஒரு கதை இருக்குது. என்னென்ன, பால பாண்டவத்தில் வரும்பொழுது இந்த திருதராட்சனுடைய பிள்ளைகள் எல்லாரும் சேர்ந்து சதி வேலை பண்ணுறாங்க. பீமனை எப்படியாவது கொண்டுட்டா
நாமளே ராஜ்யம், அந்த சின்ன வயசுலேயே வந்துடுது எண்ணங்கள். அப்போ இவங்க எல்லாரும் ஒத்துமையாக எல்லோரும் விளையாடிகிட்டே இருக்கும் பொழுது ஒரு நாள் பீமசேனனை கூப்பிட்டு, இந்த இடத்துல போய் நீ குதிக்கணும், உன்னால் முடியுமா அப்படின்னு நதியில் சொல்கிறாங்க. ஆஹா, தாராளமாக குதிப்பேனே, நான் என்னென்ன பராக்கிரமசாலியாச்சு, நான் குதிப்பேன். இந்த துரியோதனாரிய 100 சகோதரர்கள் சகுனியோட சதி திட்டம் என்னென்னா, முதல் நாளே ஒரு கடபாறையை அந்த இடத்துல நட்டு வச்சுருக்காங்க. அந்த கடபாறை நட்டு இருக்கிற இடத்த தான் இவங்க சொல்கிறாங்க குதி பீமான்னுட்டு. இது சூது அறியாத பீமன் நேராக ஒரு பாய்ச்சல் பாஞ்சார். கிட்ட போகிறார், அந்த கடபாறை கிட்ட அந்த சொன்ன இடத்துல போய் குதிக்க போகிறாரு. அந்த கடபாறை நுனியில் கருவண்டாக வண்டு ரூபத்தில் கிருஷ்ண பரமாத்மா உட்காந்துருக்கிறார். ஆஹா, இந்த தண்ணியில் வண்டு விழுந்தால் கொன்று கீழே விழுந்து நதியில் அடிச்சும் போகணும், இல்லை இறந்து போகணும். ஆனால் அந்த இடத்துல அழகாக நிற்குது பார்த்தியா, உட்காந்துட்டுருக்கே, அந்த இடத்துல வேறு ஏதோ வஸ்து இருக்குன்னுட்டு தள்ளி போய் குதிச்சுட்டு நடந்து நீந்தி கிட்ட வராரு. பார்த்தா ஒரு 150 அடி உயரம் உள்ள கடபாறை நட்டுருக்கானுங்க. ஆத்மபந்து கிருஷ்ணா ஆபத்வாந்தவா என்னை காப்பாற்றினேயேன்னுட்டு பீமசேனன் கண்கலங்கி பரந்தாமனை பிரார்த்தனை பண்ணிக்கினார். அந்த நேரத்தில் அந்த கும்பம், மீனம், மேஷம், சிம்மம், கன்னி, தனுசு அப்படிப்பட்ட ஒரு நெருக்கடியான ஒரு அனல் மீது நடந்து கொண்டு இருக்கின்றீர்கள். அந்த 11 நாளில் ஒரு நாள் அந்த திருஷ்டி அகலணும். இந்த கதையில் இருக்கிற மாதிரி இந்த ராசிக்காரர்களுக்கு அந்த திருஷ்டி அகற்றிக் கொள்வதற்கு ஒரு கால பூஜை அம்மா பதிவு பண்ணிக்கோங்க. ஏன்னா இன்னும் 22 மாதங்கள் இருக்குது இந்த திருஷ்டியானது இந்த ராசிக்காரர்களுக்கு. ஆதிபராசக்தி அனுகிரகத்தினால தான் நீங்கள் இந்த 22 மாத காலத்தில் நீங்கள் தடைகள் எல்லாம் தகர்த்து எறிந்து விஜயத்தை சாதிக்க வேண்டும், தனத்தை சாதிக்க வேண்டும், இரட்டிப்பு லாபத்தை சாதிக்க வேண்டும். சபாஷ் தாயை, ஒரு கால பூஜை பண்ணிடுற. அந்த ஒரு கால பூஜை ராஜராஜேஸ்வரி பீடத்தில் நடக்குது. திண்டிவனம் பக்கத்தில் பெலாகுப்பம் கிராம எல்லையில் ராஜராஜேஸ்வரி பாடசாலை வளாகத்தில் அம்பாள் பீடம் இருக்குது. இந்த அக்டோபர் 11லேருந்து அக்டோபர் 21க்குள்ளார அந்த 11 நாளில் ஒரு நாள் ஒரு கால பூஜையை பண்ணிடுறோம்மா. எங்களுக்கு அந்த விஜயத்தையும் தனத்தையும் லாபத்தையும் வாழ்க்கையில் பயணிக்க அனுகிரகம் செய்யுங்கன்னுட்டு அவசியம் தொலைபேசியில் தொடர்பு கொள்ளுங்கள். இந்த இக்கட்டான கதைகள் 2 இருக்கக்கூடிய அளவுக்கு ஒரு பரீட்சை நடந்துட்டுருக்கு. அந்த கும்பம், மீனம், மேஷம், சிம்மம், கன்னி, தனுசு இந்த ராசிக்காரர்கள். அன்பு தாய்மார்களே, நவராத்திரி பூஜையில் அந்த 11 நாள் பூஜையில் அந்த விஜயதசமி கலசம் தருவாங்க. ஒரு கால பூஜை பண்ணும் பொழுது அந்த கலசத்தை வைக்கும் பொழுது நம்முடைய கோரிக்கை, ஒரு கல்யாணம் நினச்சிருக்கலாம், வீட்டில் அரசாங்க உத்தியோகம் நினச்சிருக்கலாம், மழலை செல்வத்தை நினச்சின்னு இருக்கலாம், எல்லாத்துக்கும் மேலே ஒரு சொந்த வீடு அமையணும்னு நினச்சி பிரார்த்தனை பண்ணின்னு இருக்கலாம். இந்த விஜயதசமி கலசம் அடுத்த 14 மாதங்களுக்குள்ளார விஜயதசமியிலேருந்து சாக்பீஸில் கோடு போட்டு வச்சுக்கோங்க. அழகாக ஒரு கால பூஜை பண்ணியிருக்கோம். அம்மா சொல்லியிருக்காங்க, சொந்த வீடு வெறுங்கையில் முழம் போடுற தாயே எனக்கு அனுகிரகம் பண்ணுங்க அப்படின்னு. கிட்டத்தட்ட 40 ஜாதகம் பார்த்துட்டேன். இனிமேல் ஒரு அலங்காரம் பண்ணியில் நான் வர முடியாதுன்ற பொண்ணு. இன்னும் 40 ஜாதகம் பார்த்துட்டா என்ன பொம்மையாக மியூசியம் நிற்க வைக்கிறீங்களே அப்படின்னு கேட்குறா. ஒரு கால பூஜை பண்ணுற, எப்படியாவது இந்த 14 மாதங்களில் மீனாட்சி கல்யாணம் போல் குழந்தைகளுக்கு திருக்கல்யாணம் கைகூட வேண்டும். ஐஸ்வர்யத்தில் மீண்டும் அந்த ஒரு நல்ல பரிஸ்திதிக்கு குடும்பம் வர வேண்டும். உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கடமைகள் நீங்கள் ஜெயிச்சு காட்டணும் இந்த 14 மாதங்களில். அப்போ அந்த விஜயதசமி கலச பூஜை பண்ணி, அந்த நவராத்திரி பூஜை பண்ணி, அந்த பிரதான கலசம் உங்கள் வீட்டுக்கு கொரியரில் வர வச்சுக்கோங்க. அதற்கு என்ன நிதியாகும்னு ஃபோனில் தொடர்பு கொண்டு பேசி, ஃபோன்லேயே அம்மாவுடைய ஃபோனுக்கே அந்த ரூபாய் அனுப்பலாம், இல்லை ஸ்டேட் பேங்க்கில் கட்டலாம், இந்தியன் பேங்க்கில் கட்டலாம். அதை விவரம் அறிந்து செயல்படுங்கள். நல்ல ஒரு வாழ்க்கையில் செட்டில் ஆவீங்க. இந்த ஒரு வாய்ப்பு. அதே மாதிரி நவராத்திரியில் வீட்டில் ஒரு தட்டில் பச்சரிசி, அந்த பச்சரிசி கொஞ்சம் துளிப்போற மஞ்சள் கலந்து அழகாக கலந்துட்டு ஒவ்வொரு நாளும் கிழக்கு முகமாக உட்காந்து அந்த பச்சரிசியை
அந்த அக்ஷதையை மங்களாட்சதை சொல்லுவா. அதை அழகாக தட்டில் ஸ்ரீராம், ஓம் ஸ்ரீமாத்ரே நமஹ, ஓம் நமோ நாராயணா, ஓம் கம் கணபதயே நமஹ, ஓம் தும் துர்கே நமஸ்தே அம்பிகே. ஏதாவது ஒரு ஸ்லோகம் அந்த அரிசி எடுத்து அழகாக அந்த மங்களாட்சதையில் நவராத்திரியில் கிழக்கு முகம் பார்த்து உட்காந்து எழுதுங்க. உள்ளத்தில் கனலையும் கண்களில் கண்ணீரையும் வைத்திருக்கும் தாய்மார்களே, உங்களுடைய கண்ணீர் துடைப்பாள் பராசக்தி. உங்களுடைய மனசில் இருக்கிற கனல் போன்று இருக்கக்கூடிய கஷ்டங்கள் நிவர்த்தியாகும். அப்படி தினம் எழுதணுமாம்பா. இதே அக்ஷதையை பத்திரமாக எடுத்து வச்சுக்கோங்க. டெய்லி அதை அழகாக ரவுண்டாக கலைச்சி ரவுண்ட் பண்ணிவிட்டு மோதிரத்தால் அழகாக ஓம் ஸ்ரீமாத்ரே நமஹ, ஓம் தும் துர்கே நமஸ்தே அம்பிகே, ஓம் ஸ்ரீராம ஜெயம், ஓம் நமோ நாராயணா. உங்களுக்கு விருப்பமான ஒரு வாக்கியம் அழகாக அதை எழுதி மோதிரத்தால் எழுதி அந்த மோதிரத்தை மறுபடியும் போட்டுக்கோங்க. மறக்காமல் அந்த அக்ஷதையால் எழுதி சுவாமி ரூமில் வைங்க நவராத்திரியில். அப்பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் நினைத்த அடுத்த கட்ட வளர்ச்சியை அம்பாள் அனுகிரகம் பண்ணிடுவார். அன்பு தாய்மார்களே, நவராத்திரியில் 1 கிலோ அல்லது ஒரு 1/2 கிலோ நவதானியத்தை கலந்தா மாதிரி வாங்கிக்கோங்க. எள்ளு தவிர எள்ளுக்கு பருத்தி ஒரு கோதுமையை சேர்த்துக்கோங்க. எள்ளுக்கு பருத்தி ஒரு நெல்மணிகளை சேர்த்துக்கோங்க. அதுக்கு பருத்தி நெல் வேண்டாம். அந்த நவராத்திரியில் அந்த நவதானியத்தை, அதாவது 10ஆம் தேதி அன்றைக்கே நல்ல ஊற வச்சு 10ஆம் தேதியோ 9ஆம் தேதியோ ஊற வச்சுட்டு கரெக்டாக 11ஆம் தேதி காலையில் உதயத்தில், அந்த சூரிய உதயத்தில் நல்ல மண் கலந்து செம்மண் ஈரமண் கலந்து அந்த தட்டில் அழகாக நவதானியத்தை போட்டு பாலிகை மாதிரி வைப்பீங்க. இந்த கல்யாணத்துக்கெல்லாம் பாலிகை வைப்பீங்க அழகாக தாய்மார்கள். அரசாணி காலாண்ட அந்த மண்ணில் அந்த நவதானியத்தெல்லாம் போட்டு பால் தெளித்து விடுவாங்க. அந்த மாதிரி அந்த தட்டில் அந்த நவதானியம் ஈர மண்ணில் நவதானியத்தை தெளித்து கலந்து நவதானியத்தை கலந்து நல்லா தண்ணி தெளித்து வைங்க. அந்த முளை விடும் அந்த நவதானியம் 10 நாட்களும் இந்த பூஜை அறையில் 10 நாட்களும் லேசாக தண்ணி தெளித்து விடுங்க. அது எவ்வளோ நல்லா வளர்ந்து வருதோ உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய அனைத்து கஷ்டமும் நிவர்த்தி ஆகிவிடும். உங்களுடைய பிள்ளைகள் ஒரு நல்ல பரிஸ்திதிக்கு வந்துடுவாங்க. உங்கள் வீட்டில் திருக்கல்யாணங்கள் தடங்கள் இல்லாமல் நடக்கும். விரைவில் சொந்த வீடு வாங்கிடுவீர்கள். உங்களுடைய வாழ்க்கையில் இத்தனை காலம் உங்களை ஆட்டி படைச்சது பாருங்கள் கஷ்டங்கள், அந்த கஷ்டமெல்லாம் அகன்றுவிடும். 10ஆவது நாள் விஜயதசமி அன்னைக்கு அந்த நவதானிய செடிக்கு அப்படியே ஆரத்தி எடுத்து அதை கோவில் குளத்தாண்ட நதிக்கரையில் அரச மரத்தாண்ட வீட்லேயே மரம் செடி இருந்தால் அது ஓரமாக அங்கே அந்த நவதானியத்தை விட்டுடுங்க. அப்படி செய்யணும். அப்பொழுது உங்களுடைய வீடு தேடி ஐஸ்வர்யம் என்ற திருமகள் உங்கள் வீட்டுக்கு வந்துடுவா. அன்பு தாய்மார்களே, இந்த நவராத்திரி பூஜை என்னம்மா அங்கே ஒரு கால பூஜைக்கு பதிவு பண்ணுறோம். காலையில் கணபதி ஹோமம், சகல தேவதைகளுடைய ஆவாகனம், அம்பாளுக்கு சிறப்பு அபிஷேகம், புது புடவை வஸ்திரங்கள், அதுக்கப்புறம் விஜயதசமி நவராத்திரி கொலுமண்டபம் அம்பாள் எதிரில் அந்த விஜயதசமி கலசம், உங்களுடைய கலசத்துக்கு ஆவாகனம், துர்கா லக்ஷ்மி சரஸ்வதி சகல தேவதைகளுடைய ஆவாகனம், மகா சங்கல்பம், அதுக்கப்புறமேலு ஒரு சகஸ்ரநாம அர்ச்சனை. ஓம் ஸ்ரீமாத்ரே நமஹ, ஸ்ரீமத் மகாராஜ்ஞே நமஹ. அந்த 1008 லலிதா சகஸ்ரநாம அர்ச்சனை. சில நேரத்தில் பீடத்தினுடைய போற்றி மலரே இருக்குது தமிழில். ஓம் சக்தி அம்மாவே போற்றிவோம், ஓம் என்னை என்றவளே போற்றிவோம், ஓம் 1008 சித்தர்களை படைத்தாய் போற்றிவோம், ஓம் பாலன் மனதில் அமர்ந்தாய் போற்றிவோம், ஓம் அருள்வாக்காய் தோன்றினாய் போற்றிவோம். இப்படி 1008 குங்கும அர்ச்சனை. அது தொடர்ந்து அந்த ஹோமம், அந்த ஹோமத்தில் தான் இருக்குது. இப்போ பாயிட்டு பாருங்க, அந்த ஹோமத்தில் அந்த அரசங்குச்சி நெய்யே அந்த சக்கரை பொங்கல் போடுவாங்க. உங்களுடைய குடும்பத்திற்காக எவ்வளோ பிரச்சனைகள், உங்களுடைய குடும்பத்தில் மனசில் சொல்ல முடியாத ஒரு சில கஷ்டங்கள், ஏதோ பல கடனோடனே வாங்கி ஒரு கால பூஜை பண்ணுறேன் தாயே அப்படின்றவங்களும் இருக்கிறாங்க. ஒவ்வொரு வருஷமும் அம்மாவுக்கு நவராத்திரி பூஜை பண்ணணும்னு சொல்கிற சங்கல்பம் பண்ணிக்கினவங்களும் இருக்காங்க. புதுசாக இருக்கிற நிகழ்ச்சி இப்போ பார்க்குறாங்க, சரி ஒரு பூஜை பண்ணிவிடுவோம், அம்பாளுக்கு அன்னதானம் நடக்கட்டும்
அப்படின்னு அந்த பூஜை ஹோமம் நடக்கட்டும், எவ்வளோ கைங்கரியம் பண்ணுறோம், நவராத்திரி பூஜை கைங்கரியம் பண்ணுவோம் அப்படின்னு இந்த நவராத்திரி பூஜை பண்ணும் பொழுது அந்த ஹோமத்தில் அந்த குச்சி சக்கரை பொங்கல் நெய் போடும் பொழுது கார்த்தியாஜனாஜ வித்மகே கன்யகுமாரி தீபகே தன்னோ துர்க பிரச்சோதய ஸ்வாஹா அப்படி போடும் பொழுது அந்த ஆதிபராசக்தி மகாச்சண்டி அக்னியில் அவதாரம் எடுத்து அந்த அவிர்வாகம் ராமசுப்ரமணியம் அனுப்பியிருக்கிறா, திருநாவுக்கரசு பண்ணுறான், கபாலி பண்ணியிருக்கிறான், கமலா பண்ணியிருக்கா, இன்றைக்கி பூஜைக்கு பதிவு பண்ணியிருக்கா. அந்த குடும்பத்தில் இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது. அந்த அவிர்வாகத்தை எடுத்துக்கொள்ளும் பொழுது அந்த மகாச்சண்டி உங்களுடைய வீட்டில் இருக்க குறை நிறை சொல்ல பார்த்தீங்களா, அந்த குறை நிறைகளெல்லாம் அவள் எடுத்துக்கிட்டு உங்களுக்கு உடனுக்குடனே நல்ல ஒரு சங்கல்பத்தை அனுக்கிரகம் பண்ணுறதுக்கு அந்த கலச ரூபத்தில் உங்கள் வீட்டுக்கு வந்துடுவா. சபாஷ், இவ்வளோ டீட்டெயிலாக சொல்லிட்டீங்க சாமி. இல்லை எங்கள் வீட்டுக்கார் வருவார், நான் பாறையில் கல்லில் நார் உரிக்கிற மாதிரி அவரை உரிக்கிறேன். அந்த ஒரு கால பூஜை எப்படியாவது பண்ணிடுறேன். எங்கள் வீட்டில் 3 டிக்கெட்டு இருக்குது, வேலைக்கு ஒன்று, கல்யாணத்துக்கு ஒன்று சுற்றிக்கிட்டே வருது ஜாலியாக அப்படின்றாங்க. சில பேர் எங்கள் எஜமானனேப்பா காலையில் 500 ரூபா வாங்கின்னு கேரியர் எடுத்துகிட்டு வண்டியை ஸ்டார்ட் பண்ணுவார். போனால் போகிறோம் அந்த ஆளுன்னு நினைப்பாங்க தாய்மார்கள். மணி 2 மணிக்கு அந்த கேரியரை அப்படியே அவுக்காத திறக்காத வந்து நிற்பார். அயன் பண்ண சட்டை கரா கூட ஆகாது, வந்து நிற்பார். என்ன போன வேலை ஆகலை, 500 ரூபா செலவு தான் ஆச்சு அப்படின்னு வாங்க. எவ்வளோ வேதனைகள் தாய்மார்கள். பிள்ளைகள் சரியாக செட்டில் ஆகலை, எஜமானன் நல்ல வருமானம், போதிய வருமானம் இல்லாமல் இருக்கிறாங்க. பசங்க நல்ல எக்ஸாமில் போய் உட்காந்து எழுதுதுங்க, அந்த நேரத்துக்குள்ள ஞாபகம் மருதி, அந்த நேரத்துக்கு எனக்கு மறந்து போயிட்டேன் தாயே அப்படின்னுது பசங்க. இந்த எத்தனை குறைகளும் நிவர்த்தி செய்து பொற்காலத்தை வழங்குவதற்கு அந்த கலசம், விஜயதசமி கலசம் உங்களுடைய வீட்டுக்கு வருது. மகாச்சண்டி அவதரித்த அந்த கலசத்தில் உட்கார்றா ராஜராஜேஸ்வரியா. உங்களுடைய வாழ்க்கையில் எல்லா செல்வங்களையும் கொடுக்கறதுக்கு இது ஒரு பொன்னான நேரம். நவராத்திரி பூஜைக்கு அவசியம் ஒரு கால பூஜைக்கு ஃபோனில் தொடர்பு கொண்டு, கீழே ஸ்க்ரோல் போயின்னு இருக்குல்ல, ஃபோனில் தொடர்பு கொண்டு அம்மா இந்த மாதிரி பதிவு பண்ணிக்கோங்க, நாங்கள் நெருக்கத்தில் ரூபா அனுப்புகிறோம், இன்னொரு 10 நாளில் அனுப்புகிறோம், வர மாதத்தில் அனுப்புகிறோன்ட்டு பதிவு முதல்ல செய்து கொள்ளுங்கள். ஏன்னா குறிப்பிட்ட நபர்கள் மட்டும்தான் நவராத்திரியில் உள்ளார நுழைய முடியும். ஒரு காமியார்த்தமாக லட்சார்ச்சனை மாதிரி ஒவ்வொரு டோக்கன் போட்டு பூஜை பண்ண முடியாது. இது இன்றைக்கி 3 கால பூஜைன்னா ஒரு நாளைக்கு 3 பேர் தான். இதில் 3000 பேர் பார்த்துட்டு இருப்பீங்க. இன்றைக்கி அந்த 3000 பேரும் பதிவு பண்ணணும்போது உடனடியாக தொடர்பு கொண்டு பதிவு பண்ணுங்க, அட்ரஸ் அனுப்பிட்டு எழுதி வைக்கலாம் அனுப்புகிறேன் அப்படின்னுட்டு எஜமான இடத்துல பசங்கக்கிட்ட கேட்டு அன்புடன் அந்த பூஜையை பண்ணுங்க. அதே போல் நவராத்திரியில் அந்த 11 நாட்கள் அகண்ட தீபம் எரியும். அந்த ஒவ்வொரு நாளும் அக்னியில் அந்த தீப ஒலியில் வந்து அம்பாள் உட்கார்றாளாம். அப்படி உட்காரும் பொழுது 16 திதிநித்யா தேவதைகள் வந்து ஆவாகனம் ஆகிற பராசக்தி உட்கார்றா அந்த அகண்ட தீபத்தில். அப்படி அந்த அகண்ட தீபத்துக்கு உங்களால் முடிந்தளவு விளக்கெண்ணெய், நல்லெண்ணெய் ஒரு 5 கிலோ ஆகும். ஏபிடி பார்சலில் பதிவு பண்ணுற தாயை ஒரு டின்னை வாங்கிடுங்க. எங்கள் வீட்டில் கண்டெய்னர் லாரி வச்சு அவ்வளோ கஷ்டத்தை ஏற்றினாலும் பத்தாது, அவ்வளோ கஷ்டங்கள் இருக்குது. உடம்பு படுத்துது, காசு வீட்டில் தங்க மாட்டேங்குது, சொல்கிற பேச்சு கேட்க மாட்டேங்குது, எல்லாம் இருந்தும் பசங்க உரிய வயசில் உரிய காலத்தில் செட்டில் ஆகலை. குழந்தைக்கு அரிதாக இருக்குது. 11 வருஷம் ஆகிடுது, 8 வருஷம் ஆகிடுது, 13 வருஷம் ஆகிடுது. ஒரு குழந்தை பாக்கியம் ஏதாவது ஒரு ரூபத்தில் அம்மா கதவை திறக்கணும், ஏதாவது ஒரு ரூபத்தில் அப்படின்றவங்க அந்த குடும்பத்தில் ஐஸ்வர்யம் வீட்டில் வருது தாயே, அங்கே வாசலாண்டே நிற்குது, உள்ளார வரமாட்டேங்குது, பயப்படுது. அப்படின்னு என்ன அர்த்தம்? அவ்வளவும் செலவாகி போகுது. 10 நாள் வண்டி ஓடுது, 20 நாள் ரோலிங்கில் ஓடுது குடும்பம், அப்படிலாம் இருக்குது. அந்த விளக்கெண்ணையோ நல்லெண்ணெயோ ஒரு 15 கிலோ ஆகும். இந்த நிகழ்ச்சியை பார்க்குறவங்க உடனடியாக பதிவு பண்ணி, இல்லை அந்த தொகை என்ன ஆகுதுன்னு லோக்கலில் விசாரித்து மளிகை கடையில் அந்த ரூபாவை பீடத்துக்கு அனுப்பி அந்த டின்னை வாங்கி எங்கள் சார்பாக ஊற்றுங்கம்மா, ஒரு வழி ஆகட்டும். வீட்டில் இருக்கிறதெல்லாம் ஒரு மாதிரியாக நவகிரகங்களாக இருக்குன்றாங்க. சிரிப்புங்க. இந்த நிகழ்ச்சியை பார்க்குறவங்க நம்ம வீட்டை பற்றி தான் அடிகளார் பேசுகிறாரு அப்படின்வார் சேரில் உட்காந்துட்டு இருக்கிறவர்.
அந்த மாதிரி அந்த அகண்ட தீபத்துக்கு எண்ணெய் விடணும். பசங்களுக்கும் எஜமானனுக்கும் எஜமானிக்கும் ஒரு பொற்காலம், நல்ல நேரம் உண்டாகிவிடும். நல்ல சம்பத்துக்கள் வீட்டில் தங்க ஆரம்பித்து விடும். 37 தலைமுறையில் இருக்கக்கூடிய பாபம் அந்த தீபம் எரியும் பொழுது ஏதோ ஒரு காலகட்டத்தில் என்ன பண்ணிட்டாலோ தெரியல. அந்த ஃபோட்டோவில் இருக்கிறவ நம்ம தாத்தா நீ இருக்கும்போது 150 ஏக்கரோட ஆண்ட வேலி நிலங்களோடு இருந்து நல்ல அழகாக இன்றைக்கி இருக்குது 40 ஏக்கர் இருக்குது. கடையில் ஒரு மூட்டை அரிசி வாங்கி தான் சமைக்கிறேன். 40 ஏக்கர் இருந்தாலும் அது அன்றைக்கே அங்கேயே விளைஞ்சி அப்படியே அந்த ஸ்பாட்லேயே கொடுத்துட்டு நகைக்கு வட்டி தான் கட்டிட்டு வரலே தவிர நகையை மூட்டுன்னு வரல. எத்தனையோ லட்சக்கணக்கான குடும்பங்கள் இந்த மாதிரி இருக்குது சூழ்நிலைகள். அந்த ஒரு லக்ஷ்மி கடாட்சம் வீட்டில் தங்கணும் தாயே, உழைப்புக்கேற்ற ஒரு வருமானம் வீட்டில் தங்கணும் தாயே. அந்த நவராத்திரி பூஜைக்கு அகண்ட தீபத்துக்கு எண்ணெய் வாங்கித்தாங்க, உங்களுடைய கஷ்டங்கள் நீங்குவோம். அதே போல் நவராத்திரி காலகட்டத்தில் உங்களுடைய பிள்ளைகளை அழைத்துன்னு தேன் பாட்டில் ஒரு வேப்பிலை கொத்து எடுத்து அடிகளாரண்டை கொடுத்து அந்த நாக்கில் ஓம் எழுத வைங்க. வேப்பிலையால் அந்த நவராத்திரியில் ஏற்றணும், ஓம் எழுதணும் நாக்கில். படிப்பு, பதவி, எதிர்காலம், நல்ல மார்க்கு, அவங்க நினைச்ச ஒரு மேல் படிப்பு, இதெல்லாம் அனுகிரகமாகும். தொழில் துறையில் இருக்கிறவங்க, கட்டடத்துறையில் இருக்கிறவங்கெல்லாம் கடந்த 4.5 ஆண்டுகளாக தாயை கொரோனாவிலேருந்து கீழே விழுந்துட்டேன், இன்னும் எழுந்திருக்கவே முடியலைன்றாங்க சில பேர். எல்லாம் ஓடுது. 20 பேர் வேலை செய்கிறாங்க. டெய்லி மஞ்சா பை எடுத்து போய் பேங்க்குக்கு போயிட்டு வருது. ஆனால் வீட்டுக்கு ஒரு நித்தியமான அசட்டாக ஒரு நல்ல வேலை செஞ்சோம் இந்த வருஷம் எடுத்து அந்த பணத்தில் லாபத்தில் எடுத்து பண்ண முடியல. எல்லாம் நடக்குது. 40 பேர் வேலை செய்கிறாங்க, பேங்க்குக்கு பணம் கட்டுறாங்க, நல்லபடியாக பணம் வந்துட்டுருக்கு, கொடுத்துட்டுருக்காங்க, அந்தந்த இடத்துல வாங்கினதை கொடுக்குறாங்க, தொழில் நடக்குது. எல்லாம் நடந்தாலும் சொந்த வாழ்க்கையில் ஒரு அடுத்த கட்ட வளர்ச்சி பண்ண முடியல. நினச்சினே தூங்குவார் அவர். ஆனால் அடுத்தது அந்த மறுநாள் அது வேறு இடத்துக்கு போயிடும். அந்த தனம் வேறு செலவுகள் நடந்துகிட்டே இருக்கும். அந்த தொழில் துறையில் இருக்கிறவங்களும் சரி, கட்டடத்துறையில் இருக்கிறவங்களும் சரி, கடந்த 4.5 ஆண்டுகளாக ஒரு அனல் மீது நடந்துட்டுருக்கீங்க. அதனால் இந்த நவராத்திரி பூஜை பண்ணி தொழில் ஸ்தானம், கட்டட ஸ்தானம், தொழிலில் இருக்கிறவங்க அந்த விஜயதசமி கலசம் வாங்கி வைங்க. 100க்கு 100% உங்களுடைய வியாபாரம் அதிரடியான வளர்ச்சி. அதே மாதிரி உங்களை நம்பி இருக்கிற அந்த கட்டடத்துறையில் இருக்கிறவங்க, அவங்கள மட்டும் கட்டடத்துறையில் அவங்க கீழே 100 குடும்பம் வேலை செய்யும். அந்த குடும்பங்கள் அத்தனையும் நல்லா சுபிட்சமாக அந்த கட்டடத்துறையில் லாபகரமாக முன்னேற்றம் அடைவீங்க. 26, 27 நல்லபடியாக இரட்டிப்பு லாபத்தை உறுதி. அந்த கலசம்தான் வீட்டுக்கு வரணும். அதுக்கு ஒரு கால பூஜை பண்ணணும். அக்டோபர் 11லேருந்து 21 சொல்லிட்டார். அக்டோபர் 11 நாட்கள் சொல்லியிருக்கார். சரி, ஒரு நாள் கார் எடுத்துனே போயிட்டு வருவோம். பஸ் ஏறி போயிட்டு பணத்தை கட்டிட்டு அம்மாவை வணங்கிட்டு அம்மா கையால் கலசத்தை எடுத்துன்னு வந்துடலாம் அப்படின்றவங்க கொரியரில் எங்களுக்கு விஜயதசமி பூஜை முடிஞ்சே எங்களுக்கு அனுப்புங்கம்மா கொரியரில் அந்த கலசத்தை. 10 நாள் ஒவ்வொரு நாளும் பூஜை பண்ணி கலசம் எடுத்து போகிறத விட 10 நாளும் நீங்கள் பூஜை பண்ணி ஒரு கொஞ்சம் பவர்ஃபுல்லாக அனுப்புங்க எங்களுக்கு அப்படின்ட்டு அந்த பூஜை கலசத்தை கொரியரில் பெறலாம். உங்களுடைய 4.5 ஆண்டுகால தொழில் மந்தம், பொருளாதார மந்தம், கட்டடத்துறையில் இருக்கிற தடைகள் இதெல்லாம் நிவர்த்தி செய்து கொள்ளுங்கள். உங்களுடைய குடும்பத்தில் இருக்கிறவங்க, குடும்பம் இதில் இருக்கிறவங்க நவராத்திரி பூஜையில் ஒரு கால பூஜை செய்யணும். இந்த பூஜையை செய்கிறதுனால குடும்பத்தில் இருக்கிறவங்க, குடும்பம் அப்படின்லாம் என்ன புரியல தாய். குடும்பம்னாக்கா வீட்டில் 5 மூணு அடுக்கா இருக்கா அப்படின்ட்டு வர அவர் எல்லாம் இருக்குது அப்படின்ட்டுவாங்க அந்த அம்மா. அப்படின்லாம் இல்லை அர்த்தம். குடும்பத்தில் நிறைய வர வேண்டியது வேணும். மளிகையிலேருந்து, பீரோவிலேருந்து, பொருளாதாரம், பேங்க்லேருந்து எல்லாம் குடும்பம்ன்றது அது. அடுத்தது குடும்பத்தில் உள்ளவர்கள் செட்டில் ஆகிட்டாங்களா, எங்கே எதிர்நீச்சல் போட்டுன்னே இருக்குது ஒன்று, இன்னொன்று பார்க்குது, ட்ரை பண்ணுது, கிடைக்க மாட்டேங்குது. அப்படி இந்த 2 வகையாக இருக்குது. இந்த 8 வகையான கஷ்டம் இவங்களுக்கு இருக்குது. ஒன்று திருஷ்டி, அடுத்தது கூடி வரவில்லை, 3வது குடும்பத்தில் ஒற்றுமை என்பது அரிதாக இருக்குது, 4வது தனம் தங்கவில்லை, 5வது குடும்பத்தில் ஒரு சீரான வளர்ச்சி என்பது செட்டில் ஆகவில்லை, 5வது யாரும் சரியாக செட்டில் ஆகலை.
செட்டில் ஆன மாதிரி வெளி உலகத்துக்கு தெரியுது, ஆனால் உள்ளுக்குள்ளார தெரியும் அந்த எஜமானன் இன்னும் செட்டில் ஆக முடியலன்ட்டு. அடுத்தது உடல்நல பாதிப்பு. 8வது உழைப்பு இருந்தும் அதுக்கேற்ற ஒரு அங்கீகாரமோ அதுக்கேற்ற வருமானமோ கையில் வரமாட்டேங்குது. இந்த 8 பிரச்சனை குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கும் சரி அந்த குடும்பத்துக்கு இருக்குது. அப்போ நவராத்திரி பூஜை பண்ணுறோம். அப்படி பூஜை பண்ணி அந்த கலசத்தை விஜயதசமி கலசம் அம்மாவன்ட்ட வாங்கி வீட்டில் பீரோவில் வைக்கணும். அந்த கலசத்தில் அம்பாள் இருப்பாளாம் 12 ஆண்டுகள். அப்போ வீட்டில் காய்கறி அரிஞ்சினே இருப்பாங்க, எப்படியாவது இந்த பொண்ணுக்கு இந்த கார்த்திகை தீபத்துக்குள்ளார முடிச்சிடணும் அப்படின்வாங்க. ததாஸ்து, அவனுக்கு ஒரு நல்ல வேலை கிடச்சிடணும், இந்த 5-6 மாதத்தில் அவன் படித்த படிப்புக்கு தகுந்த மாதிரி வேலை கிடைக்கணும். தொழில் பண்ணார், இன்றைக்கி இன்னொரு இடத்துல போயிட்டு வேலை செய்கிறாரு. இவர் எல்லா கெட்டிக்காரத்தனமாக இருக்குது. அவர் மீண்டும் அந்த தொழிலில் முதலாளியாக வந்து உட்காரணும். மீண்டும் 2 தரம் வாங்கினார், வாங்கி வாங்கி எல்லாம் லாஸ் ஆகுதுன்னு பயந்துன்னு ஒரு இடத்துக்கு வேலைக்கே போக ஆரம்பிச்சிட்டாரு அப்படின்றவங்க இருப்பாங்க. இந்த நிகழ்ச்சியை பார்க்குற பல லட்சக்கணக்கான குடும்பத்தாருக்கு அப்படி தான் இருக்குது. அதனால் இந்த நவராத்திரி விஜயதசமி கலசத்தை வரவைங்க. தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பதிவு பண்ணி செய்து கொள்ளுங்கள். இந்த நிகழ்ச்சியை பார்க்குறவங்க உடனுக்குடனே மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அந்த ஸ்ரீ ரகுராம் அடிகளார் இந்த ப்ரோக்ராம் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குமான்னு ஏதோ பட்டனை அழுத்தினமாமே, அதை கொஞ்சம் அழுத்துங்க. அதே போல் உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய இத்தனை 8 வகையான தடைகளை நிவர்த்தி பண்ணி கொள்ளுங்கள். அக்டோபர் 11லேருந்து அக்டோபர் 21க்குள்ளார நவராத்திரி தொலைபேசியில் உடனடியாக பதிவு பண்ணிக்குவாங்கம்மா. எல்லா க்ஷேமங்களும் உண்டாகட்டும். சுபமஸ்து.